தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த பிளாக் ஷீப் ஒரு வழியா போலீஸார் தூக்கிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை யார் லீக் பண்ணாங்களோ அவங்கள போலீஸார் தூக்கிட்டாங்கன்னு இப்போ வெளியே வந்திருக்க விஷயங்கள் ஒன்று. இதை பற்றியும் ஜெயிலர் 2 படம் இருக்குல்ல, இதுக்கும் ஜனநாயகன் லீக் மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. இதை பற்றியும் பேச போகிறோம். பிரகாஷ் ராஜ் அவர்கள் கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்களே, ஒரு பக்கம் ஹீரோவா விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வில்லனா. செல்லம் அவர் என்னென்ன பேசுகிறாரு தெரியுமா? இப்போ விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி இது எல்லாத்தை பற்றியும் தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். மொத்த ஐயோக்கியங்களும் உன்ன நிக்கிறானே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. உலக தமிழர்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய படம் ஜனநாயகன். இதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லைல்ல? ஓகே, ரைட்டு. இந்த படம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 11ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம சைபர் செல் இருக்குல்ல, அவங்க தான் ஃபுல்லாக இதில் களமிறங்கினாங்க. முதற்கட்டமாக 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அரெஸ்ட் நடக்கும்போது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக இவங்களால தான் இந்த விஷயம் நடந்திருக்கும்னு கிடையாது. இந்த ஷேர் பண்ணது, பதிவேற்றம் பண்ணது, பரப்புனது, இது போல குற்றச்சாட்டின் கீழே கைது பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொன்னேன். மற்றபடி முக்கிய குற்றவாளி இப்போ வரைக்கும் மாட்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ நடந்துச்சு மக்களே. இந்த டிஜிட்டல் ட்ரேசஸ் இருக்குல்ல, இதை நோக்கி 2 தனிப்படைகள் ரொம்ப தீவிரமாக களமிறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சந்தேகத்திற்குரிய ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் சஸ்பெக்டான பர்சன்ஸ் இருப்பாங்க பாருங்க, சந்தேகத்திலேயும் சந்தேகம். அது போல ஒரு 3 முக்கிய நபர்களை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 3 முக்கிய நபர்கள் சார்ந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணும்போது தான் இப்போ நீங்கள் சில பல வேலையில் பார்த்துருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த 3 பேரை கைது பண்ணுறாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சிறையிலே அடைச்சிட்டாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். அவனை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டரான் அந்த பர்சன். எதுக்கு ப்ரோ? இந்த படத்துக்கு எடிட்டர் பிரவீனுக்கான அசிஸ்டண்ட்டாக கேட்டிங்கன்னா, பிரவீனோட அசிஸ்டண்ட் கிடையாது. இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. பிரவீனோட அசிஸ்டண்ட்டு கிடையாது. இன்னொரு படத்தோட இன்னொரு எடிட்டர், அவரோட ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டர் இந்த பையன். இந்த படத்தை மெருகத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படக்குழு, ஜனநாயகன் படக்குழு, அதான் சென்சார் இஷ்யூலாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஸ்டுடியோ காமிச்சா ஞாபகம் இருக்கா? அங்கே இந்த சிஜி ஒர்க்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம், ஆடியோ மிக்சிங் கொஞ்சம் நல்லா கொண்டு போன்ற மாதிரிலாம், சவுண்ட் மிக்சிங்லாம் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்களே. அந்த டைமில் அந்த பையன் உள்ளே புகுந்திருக்காப்லையா. ஏன்னா ஒரு பிரம்மாண்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அப்படின்னா அங்கே நிறைய படங்களோட ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் ஒரு படத்தோட ஒர்க்கில் இருக்க ஒரு பையங்க, அந்த டீமில் இருக்க பையன். அந்த பையன் இந்த படத்தை எப்படியாச்சும் பார்த்துணுன்ற ஆசை இருந்திருக்காப்புல ஜனநாயகன் படத்தை. இந்த படம் இங்கே தான் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் ஈகராக இருந்திருக்கானா, உள்ளே போயிட்டு எப்படியாச்சும் நம்ம படத்தை பார்த்தணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை அந்த பையன் உள்ளுக்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணி பார்த்துட்டு இருக்காப்புலையா. அசிஸ்டன்ட் எடிட்டரில் எங்கே கட் பண்ணு எங்கே பேஸ்ட் பண்ண அவர் தெரியும்ல, அங்கங்கே செதறி இருக்கிறத ஒன்றா சேர்த்து பைப்பில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு போல இருக்கு. பார்த்துட்டு வாய் சும்மா இருக்காதுல்ல, வாயில் தானே சனி உட்காரம் போல போயிருக்கோம். போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாவலா பண்ணி பேசியிருக்காப்புலையா. படத்தை பார்த்துட்டேன், படத்தில் அது இதுன்னு என்னென்னமோ பேசியிருக்காப்புல. அந்த பசங்க ஆர்வமாக கேட்பாங்களே, நானும் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பசங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காப்புல. எங்கே போயிட்டு காப்பி பண்ணி சுட்டு வந்துட்டு பசங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காப்புல. இதுக்கப்புறம் இந்த பசங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு இறக்கப்பட்டால நம்மளும் படம் பார்க்கணுன்னு, இந்த நல்ல மனசு நம்மளுக்கும் இருக்கணும்ல, மற்றவங்களும் படம் பார்க்கட்டும் அப்படின்ட்டு இவங்க பார்த்து விட்ட வேலையோ இல்லைன்னா தெரியாதனமாக வெளியே லீக் ஆச்சோ தெரியல, வந்துருச்சுங்க. ஆன்லைனில் இந்த படம் ஃபுல்லாக வந்துருச்சு. முதல்ல 5 நிமிஷம் சீனு, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த படம். ஏதோ படம் தியேட்டருக்கு வரும்போது தான் 3 நிமிஷம் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் படம்னு கொண்டு வருவாங்க. இது இவனுக்கு எப்படி பண்ணிடுறானுங்க பற்றின அந்த வேலையை. ஸோ படம் லீக் ஆகிடுச்சா? இப்போ எப்படி இது படம் லீக் ஆச்சுன்ற கேள்விக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சா? ஆக்சுவலாக எடிட்டர் சங்கத்தை பாராட்டணுங்க. அவங்க அந்த ஸ்பெகுலேஷனை முன்னாடியே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நடுவில் அந்த படத்தை, அந்த அஃபிஷியல் காப்பியை அந்த ஸ்டுடியோவுக்கு அமைச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அங்கேருந்தால் லீக் ஆகிருக்கணும்னு அவங்க ஒரு சஸ்பெக்டாக சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதான் இப்போ கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஒரு விஷயம் இப்போ அம்பலமாயிருக்கு, இந்த படம் லீக்குக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை அப்படின்றது மட்டும் அம்பலமாயிருக்கு. அட் த சேம் டைம் சென்சார் போர்டு தப்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்களா இருக்கட்டும், டிவிக்கு கேடர்ஸாக இருக்கட்டும், பல பேரும் சென்சார் போர்டு பக்கம் திரும்பினாங்க. என்னங்க நீங்கள் என்ன வேலையை பார்த்து விட்டீங்களா, நீங்கள் என்ன லீக் பண்ணி விட்டீங்களா, எப்படி இருந்தாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க, இது நடந்தாலும் படம் பெருசாக ஓடிடக்கூடாதுன்னு நீங்கள் என்ன வேலையை பார்த்து விட்டீங்களான்னு அந்த பக்கம் திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் ஏங்க அதெல்லாம் பண்ண போகிறோம்,
இத்தனை டேட்டில் இத்தனை மணிக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். பாஸ்வேர்டு பேஸ் பண்ணியிருக்கலாம், ப்ரொடெக்டர் ஃபைல் வேறு. இந்த ப்ரொடியூசர் டேரக்டர் தான் யாரும் பார்க்க முடியாது. லீக் ஆயிருந்தா அங்கே தான் போயிருக்கணும். நாங்கள் எதுவும் பண்ணல, அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஸோ இப்போ சென்சார் போர்டு தப்பிச்சிருச்சு, அதுதான் நம்ம இங்கே சொல்லணும். ஆனால் ஒன்று பிராய்ச்சித்தமாக ஒன்று பண்ணலாம். சர்டிஃபிகேட்டை சீக்கிரம் இஷ்யூ பண்ணிட்டாங்கனாக்கா படத்தை எப்போன்னு ஜனநாயகன் படக்குழு வெளியிடலாம். இன்னொரு விஷயத்தோடு படக்குழு மேபி சொல்லியிருக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை வெளியிட போகிறது கிடையாதுங்க, ஏன்னா அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, புரியுது, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிடுறோம், பட் சர்டிஃபிகேட் உடனே இஷ்யூ பண்ணுறீங்களே, நாங்கள் உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அவங்க கேட்டிருக்கலாம். இதுக்கப்புறம் சென்சார் போர்டு எடுக்கிற முடிவு தான், பார்ப்போம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இது ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த படத்துக்குமே நடந்திருக்க கூடாது. அப்பேற்பட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஊர்லலாம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களே, நிறைய லோக்கல் சேனல்லாம் ஓட்டுவாங்க, தெரியல உங்களுக்கு. அப்படி ஓட்டுற லோக்கல் சேனல்ஸில் அப்பப்போ ஹாலிவுட் படத்தை தமிழில் போடுறது, தமிழ் படத்தை நல்ல குவாலிட்டியில் தமிழ்லேயே காட்டுறது, உங்களுக்கு வெற்று மொழி படங்களை தமிழ் டப்பிங் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு காட்டுறது, இப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க. ரிலீஸ் ஆன படங்கள் சார்ந்த எதிர்க்க நம்மளுக்கு பார்த்து பழக்கம். ஜனநாயக படம் தேட்டருக்கே வரல, ஆன்லைனில் தானே லீக் ஆச்சு. இந்த பயபுல என்ன பண்ணியிருக்கு, அந்த படத்தை எடுத்து லோக்கல் கேபிள் டிவியில் போட்டிருக்குங்க. எங்கே அந்த கொடுமை, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு அந்த கொடுமை. லோக்கல் கேபிள் டிவியில் போட்டு அதை பல பேரும் பார்த்துருக்காங்களாம். எப்பேற்பட்ட கொடுமை தெரியுது அது உங்களுக்கு. இந்த விஷயம் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது யார் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கேவிஎனுக்கு செம அப்செட்டு. யோசிச்சு பாருங்கள், ஆஸ் எ ப்ரொடியூசராக அந்த நபரோட மனசு எவ்வளோ உடஞ்சிருக்கும். இவ்வளோ கோடி பணம் போட்டு எடுக்கிறோம், அசால்ட்டாக லோக்கல் கேபிள் டிவியில் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு அவங்க எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க. இதில் இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, லோக்கல் கேபிள் டிவியில் மட்டும்தான் ஜனநாயகன் ஓடுதா, இல்லைனா ஓடுற பஸ் இருக்குல்ல, நிறைய புது படங்கள்லாம் போடுவாங்களே, அதில் வரைக்கும் ஜனநாயகன் ஓடுதான்னு ஒரு பெரிய கேள்வியே வருது மக்களே. இந்த படக்குழுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டகாலம். இந்த நேரத்தில் சில அரசியல்வாதிகள் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, படத்தையே பாதுகாக்க முடியலையாமல் அவரால், இவர் எங்கே இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க போகிறாரு, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறதா இருந்தால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் சார்ந்து தாக்கி பேச முடியும். ஆனால் எதுக்கு இந்த நேரத்தில், மற்ற நேரத்தில் அரசியல் பண்ணுறது ஓகே, இந்த நேரத்தில் இந்த படக்குழு வாங்கியிருக்க அடி செம்ம அடி. அது இவ்வளோ பெரிய ஸ்டார் சார்ந்த படம், எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் பின்னாடி இருக்குது. அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வரும்னு நினச்சி அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாப்புல, அவ்வளோ தொழிலாளர்கள் சார்ந்து. அந்த மனுஷன் இப்போ உடஞ்சி போய் உக்காண்டிருக்காருன்னா இந்த நேரத்தில் இந்த நக்கல் தேவையான ஒன்றா? ஓகே ரைட்டு. அடுத்த ஷாக் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னன்னா, ஜெயிலர் 2 படம். இந்த படத்தில் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள், இந்த கூலி படம் சார்ந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் காட்சி வெளியே வந்துச்சு, ஞாபகம் இருக்கா, லீக் ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி ஜெயிலர் 2 படம் சார்ந்த ஷூட்டிங் காட்சிகள் இணையத்தில் லீக் ஆகிருக்குங்க. இப்போ சுட சுட நடந்திருக்க விஷயம் அது. ஒரு பக்கம் ஜனநாயகன் பஞ்சாயத்து தீரலை, அதுக்குள்ளே ஜெயிலர் 2 பஞ்சாயத்து. ஆனால் இதில் பேக் பண்ணுற கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனி ஆச்சே, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்க. ஏன்பா, எங்கள் டீம் இருக்காங்களே, இந்த ஆன்டி பைரசி டீமு, அவங்க ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் இன்டர்நெட்டையும் சல்லடை போட்டு சலிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராவது அந்த கிளிப்பை எடுத்து பகிர்றீங்க அப்படின்னாலோ, இல்லைனா மற்ற விஷயங்கள் எதனா நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணுறீங்கனாலோ நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுனாக்கா சட்ட நடவடிக்கை எடுப்போம் உங்கள் மேலே. டவுன்லோட்லாம் செய்யாதீங்க, விட்டுருங்க, அதான் உங்கள் எல்லாருக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ மிரட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துட்டு போட்டு கஷ்டப்பட்டு படம் எடுத்தால் தெரியாது அதோட கஷ்டம். திருடும் போது நம்மளுக்கு எவ்வளோ தைரியம்னாக்கா அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற அவங்க இது போல் கண்டிச்சு சொல்கிறதுல தப்பில்லை தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உனக்கு கவனிச்சிங்களா, விஜய் சார் படத்துக்கு ஒரு பேச்சு வருதுனாக்கா ரஜினி சார் படத்துக்கு ஒரு பேச்சு வந்துடுது. விஜய் சார் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா ரஜினி சார் சார்ந்த ஒரு விஷயம் நடந்துருது. ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி அப்பப்போ சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. காக்கா கடல்னு எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ ஆரம்பித்த பஞ்சாயத்து இன்னும் ஒரு மாதிரி மைல்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட் விடுங்க. பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்போ அரசியல் காலத்தில் இவரை அணைஞ்சிருக்காரு. சூடு பிடிக்கிற தேர்தல் பிரச்சார காலத்தில் இந்த சிபிஐ வேட்பாளர் இருக்கார்ல, திமுக கூட்டணி சார்ந்து, அந்த வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண பழனிக்கு போனாருங்க பிரகாஷ் ராஜ் அவர்கள். அங்கே போய்ட்டு என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? இவர் வாயை திறந்தாலே பாஜக சார்ந்து பயங்கரமாக அடித்து பேசுவார்னு தெரியும். இப்போ டிவிக்கேன்ற கட்சியில் உள்ளே வந்திருக்குல்ல, அவங்கள தாக்கி பேசாமல் இருப்பார். பேசியிருக்காருங்க. ஏதோ நிஜ லைஃப்பில் கில்லி படம் பார்க்குற மாதிரி இருக்குது, வில்லன் ஹீரோ மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கு கதை. இப்போது என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா பிரகாஷ் ராஜ்? நான் நடிகராக இங்கே வரல, இந்த சமூகம் உருவாக்குன ஒரு கலைஞனா உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். சமூகத்துக்கு சிக்கல்னா கலைஞன் வரணும் தானே, அப்படி தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு. அதான் என்னோட சினிமா நடிகராக பார்க்காதீங்கப்பா, நீங்கள் உருவாக்கின கலைஞர் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி பேசிட்டாரா? அந்த ஐடியாலஜி மனசில் விதைச்சாச்சா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன பேசுகிறாரு? 3 மாடல்களுக்கு இடையில நடக்கிற போட்டி தான் இந்த தேர்தல்னு சொல்கிறாரு. ஒன்று திராவிட மாடல் திமுக கூட்டணி, இன்னொன்று அடிமை மாடல்னு சொல்கிறாரு அதிமுக கூட்டணியை, மூணாவதா சினிமா மாடல்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும் யாரை சொல்கிறாருன்னு. விஜய் அவர்கள் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல,
அது மாதிரி இவர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. நான் ஒரு கதை சொல்லிட்டா அப்படின்னு ஆரம்பித்தார். என்ன சொன்னார், கிணத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க தவளைகளுக்கு மத்தியில் ஒரு அதிகார போட்டி ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு தவளை நான் தான் தலைவனாவேன் அப்படின்னுது. அப்படி சொல்லிட்டு எடுத்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதில் எடப்பாடி எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா விஜய் வேணோட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாருங்க. அப்போ மனசில் அந்த 2 பேரை வச்சுட்டு தான் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சா? ரைட்டு, அந்த கதை ஃபுல்லாக அவனை போர் அடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒரே சினிமாவில் டாக்டர் ஆகிடலாம், ஒரே சினிமாவில் என்ஜினியர் ஆகிடலாம், ஏன் ஒரு சினிமாவில் நீங்கள் சிஎம் கூட ஆகிடலாம். ஆனால் அரசியலில் அப்படியெல்லாம் நீங்கள் சிஎம் ஆகிட முடியாது, சினிமாவில் ஆகிற மாதிரிலாம். இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ மொழிக்காகவோ தன்மானத்திற்காகவோ பிரச்சனை வந்தப்ப அவங்களுக்காக நின்னதுண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரை பார்த்து கேட்கிறார் தெரிகிறதா? ரைட்டு, நான் பேசின அளவுக்கு கூட அரசியல் பேசுறது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. நடிகர் மேலே மக்களுக்கு இருக்க அன்பு இருக்குல்ல, இது அரசியலுக்கானது கிடையாது. ஆனால் நீங்கள் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்றாரு. அதாவது ரசிகர்களை விஜயர்கள் தொண்டர்களாக மாற்றினார்ல, அதான் இங்கே குத்தி காட்டி பேசுகிறாரு. நடிகனை பிடிச்சா விசில் அடிக்கலாம், அதுக்காக நாட்டை கொடுக்க முடியாதுன்றாரு. ஸோ இதை விட ஓப்பனெலாம் சொல்ல முடியாது மக்களே. விசில் சார்னு அவரே கோரிலேட் பண்ணிட்டாரா? யாரை எதை வச்சு பேசுகிறாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேர்தல் காலம் இன்னும் பெருசாக சூடு பிடிச்சிச்சுல, இந்த நடிகர்களோட வரவு இன்னும் பயங்கரமாக பேச வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்களா, திரையில் அப்படி இருந்தவங்க, ஆனால் இந்த படம் சார்ந்த ஈவெண்ட்டாக நடக்கிறப்ப பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜயர்களை விட்டு கொடுத்ததே இல்லை. அந்தளவுக்கு பேசுவார், செல்லம் அதுதுன்னுவார். ஆனால் அரசியல் களம் எப்படி மாற்றி விட்டுச்சு பார்த்தீங்களா? இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, அள்ளுது, குறையவே மாட்டுது, அதை நம்ம விட்னஸ் பண்ணுறோம். ஆனால் அவரோட பார்ட்டி வேட்பாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்தளவுக்கு மக்கள் அபிமானம் கிடைக்க தான் கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க் இல்லை, இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இது காரணம் ஒன்று என்ன சொல்கிறதா இருந்தால், கூட்ட காசு பெருசாக இல்லை காசு இருந்தாலும் செலவு பண்ண மனசு இல்லை, நாங்கள் அப்படியே போகிறோம்ப்பா, காசு செலவு பண்ணி மற்ற கட்சி மேலே இருக்க விரும்பலை, நாங்கள் அப்படியே மக்கள்கிட்ட போய் பார்க்குறோம், 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்க்குறோம், எங்களுக்கு அதில் வெற்றி கிடைச்சா போதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ரெண்டாவது வேறு என்ன, விஜயர்கள் மேலே மட்டும்தான் மக்களுக்கு அபிமானம், மற்றபடி வேட்பாளர்கள்லாம் யாருன்னு கூட மக்களுக்கு தெரியாது தாவைக்கல. இந்த ரியாலிட்டி தான் இங்கே நம்ம களத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 2த்தில் ஒன்று மட்டும் தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஆனாலும் மனசு தளரவே மாட்டுறாங்க டிவிகே கேடர்ஸ்லாம். போகிறாங்க அந்த வேட்பாளர்கள், மக்கள் இருக்க இடத்துக்கு அவங்களே போகிறாங்க, சில பேர் வண்டி வச்சுக்கிறாங்க, சில பேர் நடந்தே போகிறாங்க, மக்களை சந்தித்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த கில்லி ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு இறக்கியாச்சு இந்த காலத்தில். இந்த காலத்தை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமா அரசியல் ரெண்டும் பயங்கரமாக மொழிஞ்சாயிட்டு இருக்குல்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.